அருமையான காலை வேளைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்தின் முதல் செய்தியிலே ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இந்த வருஷத்திலே ஒரு நீண்ட பிரயாணத்தை செய்யும்படியாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் இருக்கிற வாக்குத்தத்தம் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வசனத்தின் உனக்கு விதிக்கிற கீழ் பகுதிதான் நாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் தன் ஜனத்தை இந்த பூமியில மேன்மையான இடத்திலே வைக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மேன்மையான இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தாய் தகப்பனுக்கு எப்போதும் இருக்கும். அதே போல நம்மை ரட்சித்து இந்த பூமியிலிருந்து நம்மை வேறு பிரித்த இந்த மகா பெரிய தெய்வம் உனக்கு இந்த காலவெளியில கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், நீ அறியாதிருக்கிற ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி, உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உன்னை கனப்படுத்தும்படியாய் நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆச்சரியமான சில காரியங்களை வேதத்திலே பார்க்கிறேன். தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தும்படியாய் அவனுக்குள்ளே ஒரு விசேஷமான கிருபையை ஆண்டவர் வைக்கிறார். என்ன கிருபை என்றால், ஒரு மனிதன் சொப்பனம் கண்டால் அந்த சொப்பனத்தை விளக்கி அந்த சொப்பனம் என்ன என்பதை காண்பிக்கிற ஒரு விசேஷ ஆவியை அவனுக்குள்ளே ஆண்டவர் வைக்கிறார். சிறுமையை அனுபவிக்க போகிற தேசத்துல, சிறுமையை கைதிகளாக கொண்டு போகிற தேசத்துல, அடிமைகளாய் கொண்டு போகிற அந்த தேசத்துல கர்த்தர் அவர்களை கனப்படுத்தும்படியாய் அவர்களுக்குள்ளே ஒரு விசேஷ ஆவியை வைக்கிறார். நீங்கள் எஸ்தரை பார்த்தால், எஸ்தரை ஆண்டவர் ஒரு விசேஷித்த அருமையான பாத்திரமாய் தேவன் வணைகிறார். ராஜாவின் கண்களில அவளை பார்க்கும்போது அவள் அழகுள்ளவளாய் காணப்படுகிறார். அது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிய கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த கிருபையை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். மீன் பிடித்தவர்கள் தான், அதிகமாக மீன் பிடித்தவர்கள் தான் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் கொண்டு போனார்கள். அருமையான அவர்களுக்குள்ளே தேவன் சுகமாக்குகிற வல்லமையை வைத்தார். அவர்களுக்குள்ளே தேவன் பிசாசுகளை துரத்துகிற வல்லமையை வைத்தார். அவர்களுக்குள்ளே தேவன் தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் வைத்தார். அவர்களுக்குள்ளே தேவன் வசனத்தை தேவன் வைத்தார். அவர்களுக்குள்ளே அருமையானவர்களை அவர்கள் ஜனங்களுடைய பார்வையில விசேஷமானவர்களாயிருந்தார்கள். பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அவர்களுடைய கச்சைகளை தூக்கி போடும்போது வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அவருடைய வஸ்திரங்களை தூக்கி போடும்போது வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மழையிலும் இந்த குளிரிலும் இந்த 1ஆம் தேதியில கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு
உங்களுக்குள்ள சில விசேஷமானதை வைத்துதான் அனுப்ப போகிறார். உங்களுக்குள் இருக்கிற கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களுக்குள் இருக்கிறதான அந்த விசேஷித்த தன்மை உங்களை மேன்மைப்படுத்தும். ஜனங்கள் நடுவுல, ஜாதிகள் நடுவுல ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். ஜனங்கள் நடுவுல, ஜாதிகள் நடுவுல, குடும்பத்தின் நடுவுல, சபையின் நடுவுல, தேசத்தின் நடுவுல கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். Praise the Lord. நீங்கள் சாதாரணமான மனிதன் அல்ல. தேவன், அருமையான தேவன் உன்னை உயர்த்தும்படியாய்தான் இந்த ரட்சிப்பை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த கிருபையை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த அழைப்பை உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனை தேவன் மேன்மைப்படுத்த வேதத்தின் அடிப்படையில சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். வேதத்தின் அடிப்படையில ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவை அறியும் போது ஒரு மனிதன் மேன்மையான இடத்துக்கு போகிறான், நகர்ந்து போகிறான். நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை. Praise the Lord. நீங்க ஆண்டவரை அறிய 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 ஒரு பெரிய மேன்மை கிடைக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் அவருடைய ஆண்டவரை அறிகிற அந்த அறிவுக்கு நேரமே கிடையாது, காலமே கிடையாது, எல்கையே கிடையாது. அதுதான் அப்போஸ்தலருடைய காலத்துல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர்கள் எப்போதும் கர்த்தருடைய வேதத்தை அருமையான படித்து அதை அறிந்து கொள்ளுகிற அந்த இடத்துல தங்கள் நேரங்களை அவர்கள் செலவு பண்ணினார்கள். ஆகவே என்ன நடந்தது என்றால், அவர்களுடைய குணங்கள், அவருடைய தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டது. வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார். ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாக்குத்தத்த வசனத்தை கூட நீங்கள் மேலிருந்து ஒரு முறை வாசிக்கலாம். அந்த வாக்குத்தத்த வசனத்துல, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, ஆண்டுடைய வசனத்தை ஒரு மனுஷன் அறிய அறிய அறிய, ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தை காண காண காண, ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தின் ஆழத்தை அறிய அறிய அவனுக்குள்ளே ஆவல் உண்டாகும் போது, இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்கிறது என்றால், அவன் மேன்மைப்பட்டு கொண்டே வருகிறான், அவன் உயர்த்தப்பட்டு கொண்டே வருகிறான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் அருமையான கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவன் நீர்க்கால்களில் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான். அருமையான அவன் செய்வது எல்லாம் வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுல அருமையான உங்கள் நேரங்களையும் காலங்களையும் நீங்கள் செலவு பண்ணினால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது இடத்திற்கு நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அருமையான தேவனுடைய கிருபை ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்வானானால், தேவனுடைய கிருபையில ஒரு மனுஷன் நிலை நிற்பானானால், தேவனுடைய கிருபையை ஒரு மனிதன் வாஞ்சிப்பானானால், தேவனுடைய கிருபையை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்வானானால்,
கிருபை அவனை மேன்மைப்படுத்தும். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, கிருபையின் மேன்மையான ஐஸ்வர்யம். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கிருபை வைத்திருந்தால் அவனுக்கு ஐஸ்வர்யம் அவனை தேடி வரும். ஆமென். அவன் தேடி போக தேவையில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சாதாரணமான பெண் தான் மரியாள். தேவதூதன் வந்து சொல்லுகிற முதல் சொல்லுகிற வார்த்தை குழந்தை பிறக்குன்னு சொல்லல, கிருபை பெற்றவளே வாழ்க. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், தேவதூதன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறான். அந்த ஊர்ல எவ்வளவோ பேர் வாழ்கிறார்கள். மரியாள் என்ற பேரிலும் அநேகர் வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வீட்டில அருமையான தேவதூதன் பிரவேசித்து சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ கிருபை பெற்றிருக்கிறாய். தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய தயவை ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்வானால் அவன் பூமியில கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ள, அருமையான தேவனுடைய கிருபை உங்களை பற்றி கொள்ள, தேவனுடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். இந்த கிருபை அருமையான உங்களை கனப்படுத்தும், இந்த கிருபை உங்களை உயர்த்தும், இந்த கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும். இரட்சகரை பெற்றெடுக்கிற மகா பெரிய பாக்கியத்தை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இயேசுவை பெற்றெடுத்து அருமையான இரட்சகரை பெறும்படியான பாக்கியம் அவள் கர்ப்பத்துக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். இயேசுவை பெற்றெடுக்கிற பாக்கியம் இவளுக்கு கிடைப்பதற்கு காரணம் என்னவென்றால், இவள் கிருபை பெற்றபடினாலே இந்த பாக்கியம் கிடைத்தது. அருமையான உனக்கு வருகிற நன்மைகள், உனக்கு வரவேண்டிய நன்மைகள், உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு வருகிற பதில்கள், அருமையான இந்த கால வேளையில கிருபையை பெற்றுக்கொள். அது எல்லாம் உன்னை தேடி வரும். அது எல்லாம் உன்னை அருமையான உன் கதவை தட்டி உனக்கு மேன்மையும் ஆசீர்வாதங்களும் அருமையான கதவை தட்டி தேவன் உனக்கு கொடுப்பார். எப்பொழுது என்றால், நீ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள். அந்த கிருபையிலே வளரு. அது கிருபையின் ஐஸ்வர்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கிருபையிலே நீ பெருகு. அருமையான கிருபையிலே வளரும்படி உன்னை ஒப்புக்கொடு. கிருபையை சார்ந்து கொள், கிருபையை பற்றிக்கொள். இந்த கிருபை ஜனங்கள் நடுவுல, ஜாதிகள் நடுவுல, அருமையான நீ போகிற தேசத்துல, நீ தங்கி இருக்கிற பகுதிகளில, அது அவர்கள் நடுவுல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த இடத்திற்கு நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த இடம் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இச்சையினால் 2 பேதுரு கர்த்தருடைய வாக்குத்தத்தம், மகா மேன்மையான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம், மகா மேன்மையான வாக்குத்தத்தம். நீ ஆண்டவரை, அருமையான ஆண்டவரை நோக்கி பார்த்தா, இந்த 11 மாசமும் அவர், நீங்க சபையில 1ஆம் தேதி நான் பேசுகிற வாக்குத்தத்தம் இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, சோர்ந்து போகாதே, அழாதே, கலங்காதே, இந்த சூழ்நிலையில நான் உன்னை நடத்துவேன், இந்த சூழ்நிலையில நான் உன்னை கடந்து வர உதவி செய்வேன், நீ பயப்படாதே, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்திருக்கிறேன், உன்னை நான் அபிஷேகித்திருக்கிறேன், மகனே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட் அருமையான நம்மை பயமுறுத்துகிறது போல இருக்கும். ஒருவேளை நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை அழிக்க துடித்திருப்பார்கள். நம்மை அருமையான எதிர்க்கிறவர்கள் நாம் ஒன்றும் இல்லாமல் போக வேண்டும் என்று அருமையான
கங்கணம் கட்டி கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது அவ்வளவுதான், இதோடு முடிந்தது என்று கூட அவர்கள் மகிழ்ச்சியா இருந்திருப்பார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களின் மத்தியில கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஏற்படுத்துகிறவர், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அருமையான கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் உனக்கு தகப்பனாய் இருக்கிறார், கர்த்தர் உனக்கு சகோதரனாய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் அருமையான உன்னோடு கூட இருக்கிறவர். Praise the Lord. நீங்கள் மூன்றாவது அருமையான வாக்குத்தத்தத்தின் தேவன். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கையிலே வைத்திருக்கிற வேத புத்தகத்திலே 3500 வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அருமையான பால் யாங்கிச்சோ என்ற தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், இது வாக்குத்தத்தத்தின் புத்தகம். இதிலே 3500 வாக்குத்தத்தங்கள் நிரம்பின புத்தகம். தேவனுடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மகா மேன்மையான வாக்குத்தத்தத்தின் புத்தகம். இஸ்ரவேல் ஜனங்களை அருமையான இக்கட்டிலும் நெருக்கத்திலும் பாடுகளிலும் அவர்கள் கூக்குரலிட்டும் போது அருமையான பரலோகத்திலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை உண்டு. அது என்ன வார்த்தை என்றால், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களுக்கு கானானை கொடுக்க போகிறேன், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கட்டாத வீடுகளிலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்ட ஜனம், நான் உங்களை உயர்த்துவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மோசேயின் வாயிலே தேவன் வைத்து ஜனங்களுக்கு மோசே அறிவிக்கிறான். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 77ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா சொல்லுகிறான், நீங்கள் அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ. அவன் இக்கட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது வாக்குத்தத்தம் ஒழியவே ஒழியாது, வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. கால தாமதமாகலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது, குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். சில சமயத்துல உடனே நமக்கு நடக்கல, உடனே ஆகல, வாக்குத்தத்தம் பெருசு. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, ஏற்ற நேரத்துல அருமையான விதை விதைக்கும் போது அந்த விதை முளைக்கிற ஒரு நேரம் இருக்கிறது, அது வளர்கிற நேரம் இருக்கிறது, அது அருமையான பயிர், அது பூ பூத்து பயிராக நேரம் இருக்கிறது. கர்த்தர் ஏற்ற வேளையில, ஏற்ற நேரத்துல, ஏற்ற சமயத்துல ஆண்டுடைய வாக்குத்தத்தம் உன் மேலே நிறைவேறும், உன் குடும்பத்தின் மேல் நிறைவேறும், உன் பிள்ளைகள் மேல் நிறைவேறும். அருமையான நீ ஜாதிகள் நடுவில், ஜனங்கள் நடுவில் மேன்மை அடைவாய். நீ வாக்குத்தத்தம் ஒளிந்து போகாது, வாக்குத்தத்தம் மாறாது. வாக்குத்தத்தம் ஏனென்றால் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஒரு மனுஷன் அல்ல, நம்மை அழைத்தவர் மனுஷன் அல்ல, அருமையான தேவாதி தேவன். தேவாதி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மனுஷன் மாறி போகிறவன். அருமையான வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் உரையாத தேவன், அவர் பொய் உரையாதவர். உன்னோடு கூட அவர் பேசியிருக்கிறவர், பொய் உரையாதவர். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். ஆண்டவர், நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் நீதி செய்கிறீர்கள், ஆகவே உங்கள் நீதி அயலானை பார்க்கிலும் அல்லது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருப்பதன் ரகசியத்தை இந்த வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நீதி செய்வதனால ஜனங்கள் நடுவிலே மேன்மைப்படுகிறீர்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு காலம் அக்கிரமமான காரியங்களிலே தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். அக்கிரமமான காரியங்களை ஒரு காலம் ஆண்டுடைய பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள். அருமையான மற்றவர்களுக்கு தீமை செய்கிற எண்ணம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் இருக்காது. அருமையான, அவர்கள் உங்களுக்கே ஒருவர் தீமை செய்தாலும் நீங்கள் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த ஒரு இடத்திலே தான் நம்முடைய இருதயம் இருக்கும். நாம் தொடர்ந்து மறுபடியும் தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. நீங்கள் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதுதான் நீதிமானுடைய சுவாபம்.
அதுதான் நீதிமானுடைய எண்ணம், அதுதான் நீதிமானுடைய உணர்வு, அதுதான் நீதிமானுடைய கிரியை. Praise the Lord. நீதி உங்களை மேன்மைப்படுத்தும். Hallelujah. ஆண்டவர் கேட்கிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காயினை பார்த்து கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை கிடைத்திருக்கும், உன் குடும்பத்துக்கு மேன்மை கிடைத்திருக்கும், உன் பிள்ளைகளுக்கு மேன்மை கிடைத்திருக்கும், அருமையான உன் வாழ்க்கைக்கு மேன்மை கிடைத்திருக்கும். நீ நன்மை செய்யவில்லையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நன்மையை விதைத்துக் கொண்டே போங்கள், மேன்மையை அறுத்துக் கொண்டே போவீர்கள். Hallelujah. நீங்கள் நன்மை செய்து கொண்டே போங்கள், உங்களை அருமையான உங்களாலே அறுக்க முடியாததை உங்கள் பிள்ளைகள் அறுப்பார்கள், உங்கள் பிள்ளைகளால் அறுக்க முடியாததை உங்கள் பேர பிள்ளைகள் அறுப்பார்கள். நீங்கள் அறுக்கிற ஒரு சந்ததியாய், அருமையான சுமக்கிற சந்ததியாய் நீங்கள் மாறுவீர்கள். Praise the Lord. ஆசீர்வாதங்களை அறுக்கிறவர்களாய், நன்மைகளை அறுக்கிறவர்களாய், கிருபைகளை அறுக்கிறவர்களாய், மேன்மைகளை அறுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அருமையான, அங்கே ஒரு பெண்ணை குறித்து, தபித்தாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவள் மிகுதியாய் தர்மங்களை செய்தாள். வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்தாள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நீங்கள் செய்த கிரியைகளை ஒன்றையும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மலையில பிரதரெல்லாம் வந்து சமையல் பண்ணாங்க. என் மனசுல அப்படிதான் பட்டுச்சு. ஆண்டவர் மறக்க மாட்டார். இது தேவனுடைய வீடு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்க அப்பா ஏசப்பாவுடைய வீடு. நீ அப்படிதான் நினைக்கணும். நான் ஏசப்பா வீட்டுல இதை நான் செய்வேன். ஏசப்பாவை தேடி வருகிற ஜனங்கள், அருமையான, நீங்க யோசிச்சு பாருங்க, பசியாற்றி போகிறார்கள். ஹல்லேலூயா. சாதாரண காரியம் அல்ல. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்தான். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது நீங்க மழை சமயம், அது விறகு இல்ல, ரொம்ப கஷ்டம். நேற்று தான் அந்த ஸ்டவ் எல்லாம் தூக்கி கீழே போட்டோம். அவங்களுக்கு ஒரு நேரம் நம்ம ஆகாரம் கொடுத்து அனுப்புறது, அது பெரிய ஆசீர்வாதம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் 11 மாதமும் செய்த நீதியின் கிரியைகளை இந்த 12வது மாதத்திலே அறுப்பீர்கள். கதவை தட்டி உங்களுக்கு நன்மை செய்கிற மனிதர்களை இந்த பட்டணத்திலே தேவன் ஏராளமாய் எழுப்புவார். நீங்கள் தேடி போக தேவையில்லை. உங்களை தேடி வந்து கதவை தட்டி இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கிரியை செய்கிற மாதம் இது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற மாதம். கர்த்தருடைய நன்மையை நீங்கள் காண்கிற வருஷம். காலையிலே எழும்பி பார்க்கிறார்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள். சாப்பிடத்தக்க ஆகாரம் வனாந்திரத்தில் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான தேவன், எவ்வளவு ஆச்சரியமான தேவன், எவ்வளவு மகிமையான தேவன். அவர்கள் தாகம் தீர்க்கும்படி கண்மலையின் தண்ணீரை திறந்தவர். ஆகாரின் நீரூற்றுதான் மெக்காவிலே ஆண்டவர் அந்த வனாந்திரத்திலே திறந்த நீரூற்று. இன்றைக்கு வரையிலும் அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறார். ஆகார் வாழ்ந்த காலம் எப்பொழுது? அருமையான, யோசித்து பாருங்கள். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னே வாழ்ந்த ஆகாருக்கு அந்த நீரூற்றை திறந்த தேவன் இன்றைக்கு வரையிலும் மெக்காவுக்கு போகிற லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்கு தாகத்தை தீர்க்கிற தண்ணீராய் இருக்கிறது. நம்முடைய தேவன் மகா பெரியவர். நம்முடைய தேவன் மகா பெரியவர். அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Praise the Lord. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவரே, நீ எது நடக்காது என்று நினைக்கிறியோ
எது கூடாது என்று நினைக்கிறையோ, எது முடியாது என்று நினைக்கிறையோ, ஆண்டவர் சொல்லுகிறார் நடக்கும், கூடும், முடியும். என்னாலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சகல ஜனங்களிலும் ஜாதிகள் நடுவிலும் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர். இன்னும் எங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த செய்திகளை ஆண்டவரை எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உலகத்தின் எந்த கண்டத்திலிருந்து கேட்டாலும் ஆண்டவரே, அவருடைய சிறுமைகள் மாறுவதாக, அவர்கள் நெருக்கங்கள் மாறுவதாக, அவர்கள் உபத்திரவத்திலே அவர்களுக்கு ஜெயம் கொடுப்பீராக. அவர்கள் எந்த பகுதியிலிருந்து கண்ணீரோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம்.